you are both in premium market and also mass market இருக்கீங்க. What is the best market to be in to serve? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிடில் மார்க்கெட் இஸ் த பெஸ்ட் மார்க்கெட். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து வால்யூம் இருக்குது, வேல்யூம் இருக்குது. ஆனால் மேலே போயிட்டே இருக்கணும். 50 வயசுக்கு மேலே புது பிஸ்னஸை கற்றுக்கூடாது. ஏன்னா ஒரு பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா மினிமம் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் விமன் குக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிக் பிக்சர் இன்னும் பார்க்கல. ஆடிட்டரோட வேலை வந்து எப்படி உன்னை நீ டேக்ஸ் கட்டாம நீ வந்து இருக்கணும்ன்றது சொல்லி கொடுக்கறது தான் ஆடிட்டர். நீ டேக்ஸ் கட்ட சொன்னா நீ என்ன பெரிய ஆடிட்டர். ஒரு ஆம்பளை வந்து பெரியாளானா அவங்க வீடு நல்லா இருக்கும், ஒரு உமன் வந்து பெரியாளானா இந்த சொசைட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பிஸ்னஸ்னால் 6 ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்க. முதல் வந்து கஸ்டமர், ரெண்டாவது வந்து எம்ப்ளாயீஸ், மூணாவது வந்து வெண்டர்ஸு, நாலாவது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அஞ்சாவது வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஆறாவது தான். சார், how important is cash flow in a business, sir? கேஷ் ஃப்ளோ இஸ் பிளட் ஃப்ளோ. பிளட் ஃப்ளோ இல்லைன்னா மனுஷன் உயிர் இல்லை, கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா பிஸ்னஸ் உயிர் இல்லை. அதனால் கம் வாட்டுமே கேஷ் ஃப்ளோவை மட்டும் பார்த்துக்கோங்க. Money and power in the hands of men will destroy a good country. Money and power in the hands of women will build a great home and a great country. Especially நான் எல்லா இடமும் சொல்கிறது, உங்களுடைய பேர் கூட நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் நேமையோ உங்கள் ஃபாதர் நேமையோ சேர்த்துக்காதீங்க. அது அவங்களோட ஐடென்டிட்டியாக மாறுதில்ல. அங்கே தான் வந்து அப்படி தான் சொசைட்டி கண்டிஷன் பண்ணுது. இந்தியா இஸ் அ ட்ரஸ்ட் டிஃபிஷியன்ட் கண்ட்ரி. எப்போ யாரை எப்படி ஆட்டையை போட்டு பணம் பண்ணலாம் இப்படின்னு வந்து பார்க்கறது. சேத்தன் பக்கத்து ஒரு இதில் சொல்லுவார், ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான்ப்பா பெஸ்ட்டுன்னு இருந்து பார்த்து அவங்கள வேலை கழிச்சுட்டு நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான். ஸோ அது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். டுடே ஐ ஹவ் கிரியேட்டட் லாட் ஆஃப் ஹவுசஸ். Hi, welcome back to another episode of Goat Mastermind, the Disruptors Playbook. Today's episode is not just a podcast, it is a masterclass. இன்னைக்கு எபிசோட நீங்க பார்க்க போறவர் வந்து சலூன் இண்டஸ்ட்ரியை டோட்டலா டிஸ்டர்ப் பண்ண ஒரு பர்சன். சலூன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சின்ன தொழில்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த டைம்ல சலூன் இண்டஸ்ட்ரியவே ஒரு பெரிய எம்பையரா மாத்தின ஒரே ஆள் மிஸ்டர் C.K. குமரவேல். இந்தியாவில் மட்டும் 900+ நேச்சுரல் சலூன்ஸை பில்ட் பண்ணி உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வளர்றதுக்கான ஒரு தனி வழியை கிரியேட் பண்ணியிருக்காரு. பிகாஸ் he believes money and power in the hands of women will build a great country. இந்த எபிசோட்ல பிசினஸ் 0 to 10க்கு எப்படி எடுத்துட்டு போறதுங்கிறத தாண்டி ஒரு பிசினஸ் 100 to 1000க்கு எப்படி ஸ்கேல் பண்ணணும், ஒரு மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரினரா இந்த சொசைட்டிக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் நீங்க கொடுக்க போற கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, பேசிக்கலி ஒரு பிசினஸ் எந்த தாட் ப்ராசஸ்ல ரன் பண்ணணுங்கிற புது பெர்ஸ்பெக்டிவ் பிளஸ் நாலேஜ் இந்த எபிசோட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருந்து உங்க பிசினஸ்ல எந்த ஸ்டேஜ்ல ஸ்டக் ஆகி இருந்தாலும் இந்த எபிசோட்ல உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி கான்வர்சேஷன். சார், பிஃபோர் ஸ்டார்டிங் த பாட்காஸ்ட், I as a person and us as a company, we hold so much respect towards you, and நீங்கள் இந்த கம்யூனிட்டி கொடுத்த கான்ட்ரிபியூஷன் டைரக்ட்லி as a mentor and indirectly through your talks, speaks, இந்த மாதிரி விஷயங்கள், அண்ட் முக்கியமாக உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுற இம்பேக்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் இன் our show. It's my privilege. So you have built a community and the நம்ம கான்வர்சேஷன் இஸ் கோயிங் டு ரீச் மோர் பீப்புள் த்ரூ யூ. கண்டிப்பாக. ஸோ அது வந்து நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து உங்களோட நிறைய ஃபிலாசபிக்கல் சைடை பார்த்துட்டோம் சார். ஓகே, நிறைய பாட்காஸ்ட் நாங்கள் எல்லாமே கேட்டோம் அண்ட் அதில் வந்து உங்கள் ஃபிலாசபிக்கல் சைடு நல்லா தெரியுது அதில். பட் ஐ வாண்ட் டு பிரிங் அவுட் த டெக்னிக்கல் சைட் ஆஃப் யூ. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் இஸ், other than Naturals, you also created Naturals W, Naturals Launch, Page 3. இப்போ வந்து ரீசெண்டாக நேச்சுரல் ஆயூர் அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ். பீஸ்போக் கார்டு கொடுத்தனே. பீஸ்போக். ஸோ இது எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை வந்து நான் உங்களோட பாஸ்ட் லைஃப் கூட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது, யூ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லிவ் அ செக்யூர்ட் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப், பட் யூ சோஸ் டு live a exciting and risk taking life. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு endless risk taker சார். ஓகே, வாட் ஸ்டில் கீப்ஸ் யூ ரன்னிங் சார்? எக்ஸைட்மெண்ட்டு தான் வாழ்க்கையே, ஒரு எக்ஸைட்மெண்ட்டு வாழ்ந்து பார்த்துடணும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து வாழ்க்கை இஸ் சேஞ்சிங் ஸோ ஃபாஸ்ட். ஓகே, இந்த சேஞ்சிங் வேர்ல்டில் வந்து நம்ம வந்து சர்வைவ் ஆகுனாவே நம்ம சேஞ்ச் ஆகணும். அண்ட் தி பெஸ்ட்டு வே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி சேஞ்சு நடக்கட்டும் அப்புறம் நம்ம சேஞ்ச் ஆகுன்றதை விட, நம்ம யார் யார் வந்து அந்த சர்ஃபர் மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் சர்ஃப் பண்ண போகிறாங்களோ அவங்க ஆர் கோயிங் டு ரியலி பி அ பிக் வின்னர் இன் லைஃப் அப்படின்றது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ரிஜிஸ்டரான ஒரு விஷயம். அதாவது நம்ம வந்து சர்ஃபர் மாதிரி இருக்கணும். நம்ம
வாழ்க்கை அப்படி சேஞ்சு வேவ் மேலே வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு வேவ்லேயும் நீ ஃப்ரண்ட் லைன்லேயே இருக்கிறதுனா நீ வந்து யூ வில் பி அஹெட் ஆஃப் தி கர்வ். அந்த மாதிரி இருக்கணுன்றது எனக்கு வந்து இட்ஸ் மை டிஎன்ஏ. ஓகே. இல்லை சார், நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த 40 years ரிட்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உழைக்கவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் சார் இன்னுமே வந்து இந்த சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் மாதிரி அதே மாதிரி மத்தாப்புத்தனமான ஆசை இருந்தது. 40 வயசில் ரிட்டையர் ஆகிடணும், கால்ஃப் விளையாடணும், அப்படி கொடைக்கானலில் போகணும், அப்படி ஊட்டிக்கு போகணும், இப்படி வந்து ஹாலிடே இருக்கணும் இப்படின்றது தான் எனக்கு ஆசை இருந்தது. அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ரியலைஸ்டு வந்து தி லைஃபே வந்து வாழ்ந்துகிறது தான் லைஃப் அதனால் வந்து எவ்ரி நாள் வந்து வாழ்ந்து பார்த்துடணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ப்ரெசன்ட் மைண்ட் செட் வித் விச் ஐ எம் ஆப்ரேட்டிங். எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க, பயங்கரமாக கஷ்டப்பட்டு அந்த ஒரு நாங்கள் பார்த்த ஃபேஸில் வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைலாம் பார்த்து அவங்க வந்து இருந்தாங்க. ஒரு 70 ஃபேக் எண்ட் ஆஃப் ஹர் லைஃப் அரௌண்ட் 77-78 இருக்கும்போது நான் சலோன் ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அரௌண்ட் when she was 65 she said no நம்மெல்லாம் சலோன் ஆரம்பிக்கக்கூடாது. சலோன் இஸ் நாட் ஃபார் எஜுகேட்டட் டீசென்ட் ஃப்ரம் குட் பேக்ரவுண்ட் பீப்புள். வேணா வீணா லெட்டர் ஸ்டார்ட், யூ டூ சம்திங் எல்ஸ். தட் வாஸ் ஹர் அட்வைஸ். நான் வந்து இல்லைம்மா எனக்கு வந்து ஐ சி அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ வாண்ட் டு டூ இட்னா சரி அப்போ உன் இஷ்டம். அவங்க வந்து என்ன எப்படின்னா வந்து அவங்க திணிக்க மாட்டாங்க, அவங்களோட வியூவை சொல்லிட்டு விட்டுடுவாங்க. அந்த மாதிரி விட்டுட்டாங்க. 15 years later she wanted நேச்சுரல்ஸ் ஃப்ரான்ச்சைசி. ஓகே, அதான் என்னுடைய ஃபுல் சர்க்கிள் வந்துட்டேன். ஓகே, அப்போ வந்து கேட்டேன், ஏம்மா நான் இப்போ ராணி மாதிரி இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை? ஓகே, earlier you were struggling, now you are like queen and you have everything going in for you. Why do you want to now start a natural salon? She said, only then my life will expand. If I don't have anything to look forward to tomorrow, my life will shrink. I want my life. I have to. நீங்கள் 6 பேர் செட்டில் ஆகிட்டீங்க, எல்லாம் செட்டில் இது பண்ணிட்டீங்க. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு என்னக்குன்னு ஒரு இல்லைன்னா இந்த மாதிரி ஆகிடும். நாங்கள் தட்ஸ் when I realized if the life has to expand, we should keep on working till the last date. இன்றைக்கி என்னோட ஐடியாவே வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் 1 hour you can reduce the number of time you can work. Okay. But I have to continuously work. இப்போ நீங்கள் ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்களா? நானே சார், ஒரு சில பிஸ்னஸ் வந்து லக்கில் ஸ்கேல் ஆகும். ஒரு சில பிஸ்னஸ் வந்து டிசைன் பண்ணும் போதே இது ஸ்கேல் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான் டிசைனே பண்ணுவாங்க. நேச்சுரல்ஸை வந்து லக்கில் ஸ்கேல் ஆச்சா இல்லை வந்து நீங்கள் டிசைன் பண்ணும் போதே ஸ்கேலபிளாக டிசைன் பண்ணிங்களா? இல்லை, ஒரு லார்ஜ் ட்ரீம் வேணும்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து நான் வந்து நேச்சுரல்ஸை டிசைட் பண்ணும்போது ஐ ஹேட் 3 opportunities. ஒன் இஸ் அ ப்ரீ ஸ்கூல், அனதர் இஸ் அ பொட்டிக் அண்ட் தேர்ட் இஸ் உங்களுக்கு வந்து சலோன். ஸோ பெரிய பிஸ்னஸாக இருக்கணும், ஸ்கேலபிள் பிஸ்னஸ்னாக இருக்கணும். எனக்கு வந்து வீணாவால் ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ண தெரியணும். இந்த மாதிரியான மல்டிநேஷ்னல் ஃப்ரீ காம்படிஷனாக இருக்கும். இந்த 3 க்ரைட்டீரியா பார்க்கும்போது எனக்கு ஸ்கேலபிள்ன்றது முதல்ல திங்க் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் ஐ வாஸ் ரைட். பட் அதர் தென் தட் எனக்கு எப்படி ஏன் என்னன்னெலாம் தெரியாது. ஓகே, ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்கணும், ஏன்னா லேட்டர் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு ஒரு மத்தாப்புத்தனமான ஆசை தான் தவிர ஹவ் வேறு வென் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆல் தோஸ் ஐ டிஸ்கவர்ட் அலாங் தி வே. ஸோ 0 to 100 என்ன இந்த பிஸ்னஸ் மாடல் இருந்துச்சு, அண்ட் 100 to 900 இப்போ என்ன மாதிரி மாறி இருக்கு சார்? 0 to 100 உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் தான் எல்லாமே. ரைட் ஃப்ரம் செலெக்ஷன் ஆஃப் லொக்கேஷன், செலெக்ஷன் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி, ஈவன் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் நான் இருப்பேன். ஓகே, எல்லா சலோனுடைய லே அவுட்டும் நான் பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஆண்டர்ப்ரனர் தான் அந்த பிஸ்னஸ். அன்டில் 100 200 வரைக்குமே பண்ணேன். ஓ சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்னுடைய டீம் என்னை வந்து விட்டா இப்பவும் பண்ணுவேன். ஸோ பட் டீம் டிட் நாட் அலோவ் மீ ஃபார் குட் ரீசன். இப்போ தான் அதோட வேல்யூ புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 1000 to 10,000 நான் பண்ண முடியாது. கரெக்ட். Okay, how much ever I can expand, this itself is a stretch. But if you have to scale, individuals don't scale, systems and process scale அப்படின்றதுனால இப்போ வந்து நான் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் தி வேல்யூ ஆஃப் தி சிஸ்டம். முதல்ல வெறும் பேஷன், வெறும் அந்த ஒரு இன்வால்மெண்ட்டு, வெறும் அந்த 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 24/7 இருக்கிறது, அதை வச்சு தான் நான் வந்து பில்டு பண்ணேன். ஓகே. ஸோ அதனால் என் டீம் எப்பயும் சொல்லும், நீ இருக்கிறது நீ தான் ஏன் ப்ராப்ளம்னு சொல்லும். ஆனால் நம்ம எங்கே கேட்போம். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ஃபவுண்டர்ஸ்க்கு ஸ்கேலிங்கை பற்றி என்ன விஷயங்கள் புரிய மாட்டேங்குது? ஏன்னா நிறைய பேர் ஸ்கேலுன்றாங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஸ்கேல் பண்ணணுன்றாங்க. வேல்யூவேஷன். ஓகே, என்ன விஷயம்? ஐ திங்க் தி பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இஸ், ஆரம்பிக்கும் போது எஸ் பெரிய ட்ரீம் இருக்கிறது நல்லது தான். அந்த பெரிய ட்ரீம் வந்து பணத்தை நோக்கி இருக்கக்கூடாது. ஓகே. நிறைய பேருக்கு பணத்தை நோக்கி இருக்குது. ஸோ
ஸோ அவங்க அதனால் வந்து வேல்யூவேஷன், வேல்யூ கிரியேஷன், வேல்யூலே அவங்க சிக்கிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க பிஸ்னஸுக்கு வந்து வேல்யூ கிரியேட் பண்ணால் மணி இஸ் அ பை ப்ராடக்ட்ன்றது திங்க் பண்ணுறதில்ல. மணின்றது ரொம்ப பிரதானமாக இருக்குது. அது வேறு ஓவர் நைட் ஒபாமா ஆகணும்னு பார்க்குறாங்க. ஓவர் நைட் ஒபாமா ஆக முடியாது. அதனால் தட் இஸ் வேர் தேர் அதர் பாயிண்ட் தேர் கெட்டிங் ஸ்டக். அண்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஷேரிங் வேணுமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஷேரிங் இன் தி சென்ஸ் ஷேரிங் ஆஃப் எவ்ரிதிங். ஷேரிங் ஆஃப் தேர் அவங்களுடைய விசிபிள் ஃபேமாக இருக்கலாம், ஷேரிங் ஆஃப் தேர் பணமாக இருக்கலாம், ஷேரிங் ஆஃப் தேர் பொசிஷனாக இருக்கலாம், அந்த ஷேரிங் ஆஃப் தேர் வெல்த்தாக இருக்கலாம். எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். அது வந்து இந்த ஜென்ரேஷனில் கம்மியும் அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு. ஓகே, ஹவு டு ஆண்டர்பிரினர் ஷேர் சார்? ஹவு டு ஆண்டர்பிரினர் ஷேர்னால் இன்றைக்கி வந்து நான் தான் ரவுடின்னு சொல்லி எல்லாம் எனக்கு வந்து இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் எல்லாம் பண்ண மாதிரி வந்து நினைக்கக்கூடாது. ஓகே ஓகே, இட் இஸ் அ டீம் எஃபர்ட். ஓகே, அப்படின்றத வந்து ஆத்மார்த்தமாக உணரணும். அதாவது யூ ஷுட் இன்ட்ரின்சிக்கலி ஃபீல். ஓகே, இட்ஸ் நாட் ஃபார் ஷோ. ஓகே, தேட் இஸ் ஒன் திங் விச் யூ ஷுட் ஆல்வேஸ் நோ. வந்து ஒரு பிஸ்னஸ்னு ஆரம்பிக்கும் போது நான் வந்து 60,000 ரூபா பணம் சம்பாதிக்கணும், வீணாவை செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆக்கணும். இதான் என்னுடைய முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து நல்ல பசங்களுக்கு வீட்டுக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும், அவங்கள கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், அவங்க நல்ல ஸ்கூலில் படிக்கணும், ஒரு கார் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள். தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் அன் ஆண்டர்பிரினர் வந்து என்னுடைய கம்பெனியில் இருக்கிறவங்க ஷுட் ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர். நாலாவது ஃபேஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர் வந்து என்னோடய கம்பெனி கூட இருக்கிறவங்க ஷுட் ஃபீல் குட்டு. அஞ்சாவது ஃபேஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர் வந்து சமுதாயம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படணும். இன்றைக்கி தனி மனிதர்கள் மேலே வந்துட்டோம், சமுதாயம் மேலே வரல. when a person employs more than 500 people, he belongs to the society. Okay, he doesn't belong to the company, he doesn't belong to the family, he doesn't belong to the individual, because so many people have helped him to reach where he is at this point of time. இன்றைக்கி ஒருத்தன் ஐஐடியில் படிக்கிறான், ஐஏஎம்மில் படிக்கிறான்னா இன்றைக்கி சமுதாயம் அவனை ஹெல்ப் பண்ணியிருக்கு. கரெக்ட். அதை படித்து முடிச்சுட்டு அமெரிக்காவில் போயிட்டு நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறது வந்து இஸ் நாட் பீயிங் ரைட், இட்ஸ் ராங். அந்த ராங்கை வந்து உணர்றதே இல்லை. நான் தானே கஷ்டப்பட்டு படித்தேன். இல்லைப்பா, இன்றைக்கி ஐஐடி கட்டுறதுக்கும் ஐஏஎம் கட்டுறதுக்கும் நிறைய பேரோட உழைப்பு, நிறைய பேருடைய இதை வச்சு தான் அந்த இன்ஸ்டிடியூஷனே கட்டப்படுகிறது. இட்ஸ் நாட் அ நார்மல் இன்ஸ்டியூஷன். எஸ், யூ ஹவ் ஒர்க்ட் ஹார்ட், ஐ எம் நாட் நோ வே பிளேமிங் யூ, but just because you have learnt there, you have the privileges there. Understand so many people's blood and the effort is also involved in building that IIM and IIT. அதை முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு நான் வந்து அது பேர் செல்ஃபிஷ். அந்த மாதிரி இருந்தது. தட்ஸ் நாட் லைஃப். ஓகே சார், கம்மிங் பேக் டு த வேல்யூவேஷன் பார்ட். இப்போ பிஸ்னஸை வந்து நான் 100,000 crore ஸ்கேல் பண்ணணும், 1000 crore கம்பெனி பில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதா? அது பை ப்ராடக்டாக இருக்கணும். நான் நல்ல ப்ராடக்ட் பண்ணணும், நான் வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட் பண்ணணும், நான் நிறைய பேருக்கு ஜாப் கொடுக்கணும். ஓகே, ஐ வாண்ட் டு பி நம்பர் 1 இன் தி ஃபீல்டு. நம்ம வந்து டென்னிஸ் வெயிட்லி வந்து 6 விதமான மோட்டிவேஷன் மனிதனை ட்ரை பண்ணணுன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் வந்து மோட்டிவேஷன் டு அக்வயர். நான் வந்து கார் வாங்கணும், நான் வந்து ஜுவல் வாங்கணும், நான் வீடு வாங்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது. செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ் வித் பியர்ஸ். பியர்ஸ்னால் என்னுடைய ஃபீல்டில் இருக்கிற எங்கள் அண்ணா என்னை வந்து சிகே ரங்கநாதன் சொல்லணும், டாக்டர் ராஜ்குமார் ஷுட் சே சிகே குமாரவேல் எஸ் அரைவ்டு. ஒரு சச்சின் டெண்டுல்கருக்கு சுனில் கவாஸ்கர் சொல்லணும், அப்போ தான் சச்சின். மீதி சொல்கிறவங்கலாம் முக்கியம் கிடையாது. அதான் ஸ்டேட்டஸ் வித் பியர்ஸ். ஸ்டேட்டஸ் வித் எக்ஸ்பர்ட்ஸ், சாரி, அது வந்து ஸ்டேட்டஸ் வித் எக்ஸ்பர்ட்ஸ். ஸ்டேட்டஸ் வித் பியர்ஸ்னால் வந்து நீ என்னோட மாமா, மச்சான், என் ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் வந்து இவன் அரைவ்டு இன் லைஃப் பார்ப்பா, இன்றைக்கி புது கார் வாங்கிட்டான் அப்படின்னு வந்து என்னுடைய நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னா என்னோட சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லணும். அது வந்து ஸ்டேட்டஸ் வித் பியர்ஸ். ஓகே. ரெண்டாவது சொன்னது ஸ்டேட்டஸ் வித் எக்ஸ்பர்ட்ஸ். மூணாவது வந்து உங்களுக்கு வந்து ஐ வாண்ட் டு பி நம்பர் 1 இன் தி ஃபீல்டு. ஓகே ஓகே, இந்த ஃபீல்டில் நான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இது ஒரு மோட்டிவேஷன். அஞ்சாவது வந்து ஸ்டேட்டஸ் வயா இண்டிபெண்டன்ஸ், சக்ஸஸ் வயா இண்டிபெண்டன்ஸ். நான் என் சொந்த காலில் நிற்கணும். ஓகே, அது வந்து அஞ்சாவது. ஆறாவது வந்து கன்சர்ன் ஃபார் எக்ஸலன்ஸ். இந்த ஃபீல்டில் நான் வந்து ரொம்ப அழகாக பண்ணணும். முதல் நாள் நான் சொன்னது வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். அப்போ யாரோ எது கூடயோ நீ சண்டை போட்டுனே இருப்ப.
கடைசி நான் சொன்னது வந்து இன்டர்னல் மோட்டிவேஷன். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனில் ஆரம்பிக்கலாம், இன்டர்னல் மோட்டிவேஷனில் போனால் தான் நீ வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும். ஓகே. ஸோ அதனால் அந்த இன்டர்னல் மோட்டிவேஷன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பணம் இஸ் அ பை ப்ராடக்ட். பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறது இன்னைக்கு உலகத்தோட ப்ராப்ளமே அதுதான். ஐ திங்க் தி வேர்ல்ட் இஸ் டூ லார்ஜ் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீடு, இட் இஸ் டூ ஸ்மால் ஃபார் அ சிங்கிள் பர்சன்ஸ் கிரீடு தான் இங்கே நிறையா இருக்குது. அதனால தான் வந்து ஐ திங்க் தட்ஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இப்போ வந்து 0 to 1 crore எல்லாருமே ஈஸியாக பண்ணிடுறாங்க சார். ஓகே. பட் ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து 1 crore-லேருந்து 100 crore போகணும் அப்படின்னா வாட் தே நீட் டு ஸ்டாப்? 5 D. ஓகே. ஃபஸ்ட்டு டி வந்து அவங்க வந்து இது வரைக்கும் நான் தான் எல்லாமே, நானே ஃபைனான்ஸ் பார்ப்பேன், நானே வந்து சேல்ஸ் பார்ப்பேன், நானே வந்து மேனுஃபேக்சரிங் பார்ப்பேன், நானே அக்கௌண்ட்ஸ் பார்ப்பேன், ஐ வில் டூ ஆல் தி ஒர்க். ஓகே. ஓகே. அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் உனக்கு வந்து ஆண்டர்ப்ரனர் ஹேஸ் டு ரியலைஸ் நோ, ஐ கான்ட் பி எவ்ரிவேர். Okay, then there has to be a sales team, there has to be a marketing team, and that person won't be as efficient as me in that field. கரெக்ட். இருந்தாலும் அவனை வந்து எடுத்துக்கிட்டு அவனுக்கு வந்து டைம் ஸ்பேஸ் கொடுத்தாகணும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து யூ ஷுட் நோ வாட் டு ட்ராப். செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து டெலிகேட். ஓகே. உங்களுக்கு வந்து நீங்கள் டெலிகேட் பண்ணணும், நீங்களே எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஓகே. யூ ஷுட் நோ அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு திருவள்ளுவர் 7 வார்த்தையில் சொல்கிறார். திஸ் ஜாப், திஸ் பர்சன், ஓகே, இன் திஸ் வித் திஸ் கேப்பபிலிட்டி வில் பி ஏபிள் டு டூ இட். யுவர் ஜாப் இஸ் டு ஐடென்டிஃபை த பர்சன் அண்ட் கிவ் தட் ஜாப் அண்ட் லீவ் ஹிம் அலோன். ஓகே. முக்கியமானது இதில் வந்து ட்ரஸ்ட், லீவ் ஹிம் அலோன். நம்ம நிறைய பேர் வந்து காரை வாங்கிட்டு டிரைவரை என்னெல்லாம் போட்டுட்டு டிரைவரை பின்னாடி வந்து டிரைவரை ட்ரைவ் பண்ணுவோம். லெஃப்டில் விட்டு பொறுமையாக ஓட்டு இது பண்ண, அது ஐயோ முடியல பாஸ். பேக் சீட் டிரைவிங். ஆமாம், பேக் சீட் டிரைவிங். ஆமாம். அதனால் வந்து அந்த டெலிகேஷன். ஓகே. ஓகே. அது வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணணும், உங்களை என்ன சொல்கிறது, டூ நாட் யூஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ் டு டைசெக்ட் த பாஸ்ட், யூஸ் இட் டு கன்ஸ்ட்ரக்ட் தி ஃபியூச்சர். நான் வந்து அந்த காலத்தில் ஈசிஆரில் நான் வந்து ஒரு 4 ஏக்கர் வாங்கியிருந்தேன்னா 1990 அன்னைக்கு வந்து 50 லட்சம் விற்றுது, இன்றைக்கி என்ன விற்குது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண அது நிறைய பேர் அதுதான் பண்ணுவாங்க. ஓகே. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், இன்றைக்கி இருக்கிற நாலேஜ் அண்ட் இன்றைக்கி இருக்க இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நேற்று இருக்கிற சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுறது. அந்த பவுன் விலை அந்த காலத்தில் வந்து நாங்கள் எனக்கு தெரிஞ்ச 400 ரூபா விற்றுது, இன்றைக்கி எவ்வளோ ரூபா சொல்கிறாங்க எவ்வளோனே புரியல, அவ்வளோ ரூபாய் இன்றைக்கி 1 லட்சம் ரூபாவும். ஆமாம், அந்த அளவுக்கு விற்குது அப்படின்றது ஒன்று. நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு பதில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்படின்னு மாறி 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 வி ஆர் யூஸிங் திஸ் அவர் மைண்ட் டு டைசெக்ட் இட் வெரி ராங் வே. அது வந்து மூணாவது. நாலாவது வந்து உங்களுக்கு வந்து இஃப் தேர் இஸ் அ பேட் டொமேட்டோ இன் யுவர் ஆஃபீஸ், ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி ஒரு பாஸ்கெட்டில் ஒரு பேட் டொமேட்டோ இருந்தால், ஃபார் பெனிஃபிட் ஆஃப் தி குட் டொமேட்டோ யூ ஷுட் ட்ராப் தி பேட் டொமேட்டோ. ஓகே. டெலிட்டிங் அது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம அது பண்ண மாட்டோம். நமக்குள்ளேயே இருக்கிற வந்து கெட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை சும்மாவே தேவையில்லாமல் இந்த எண்ட்லெஸ் டிவி வாட்சிங் ஆர் சோஷியல் மீடியா, நமக்கே தெரியும், நம்ம ஒன்றும் வெளியேந்து வரணும்னு தேவையில்லை. அந்த விஷயங்களை வந்து மாறணும். கடைசியாக வந்து நம்ம லைஃப்பை வந்து டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணணும். 1 hour நம்ம உட்காந்து என்ன புது ஜியாகிரஃபி போகிறது, என்ன புது ப்ராடக்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், என்ன புது டெக்னாலஜி நான் இன் பண்ணலாம், இப்படி நீங்கள் வந்து திங்க் பண்ணி நீங்கள் அதுக்காக நீங்கள் 1 hour செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து உங்களை நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த 5 D தான் சின்ன கம்பெனி எல்லாமே. ஸ்டீவ் ஜாப்ஸும் சின்ன கம்பெனியாக தான் ஆரம்பித்தார். இந்த பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறாருன்னா அலாங் தி வே இவர் இந்த 5 Dயை ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஓகே. ஆல் ஸ்மால் கம்பெனிஸ் who wants to become big company should follow these 5 Ds. Okay. And they will all become big. I see you as a OG marketer, sir. ஓகே. பிகாஸ் நீங்கள் வந்து சலூனை மார்க்கெட் பண்ணதே கிடையாது. யூஆர் மார்க்கெட்டட் அ மூமெண்ட், யூஆர் மார்க்கெட்டட் உமன் ஆண்டர்ப்ரினர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் தான் மார்க்கெட் பண்ணியிருக்கீங்க. இங்கே வந்து 2 விஷயம் நடந்ததை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து நேச்சுரல்ஸோட பொசிஷனிங் செம்ம ஸ்ட்ராங் ஆச்சு. இன்னொன்று இட் ஹஸ் ஹெல்ப் யூ டு ஸ்கேல் லைக் எனி திங். ஓகே. வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி பிஹைண்ட் யுவர் மார்க்கெட்டிங்? ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை, பிடிச்சி பண்ணேன். ஓகே. நான் வந்து அதை ஸ்ட்ராட்டஜியாக இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி நடக்கும்னு இல்லை, எனக்கு ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கிறது எனக்கு பிடிச்சிது. ஓகே. அதனால் நான் அப்படியே பண்ணிட்டேன். நான்
இன்றைக்கும் என்ன நேச்சுரல்ஸ் எனக்கு விற்க சொன்னால் விற்க முடியாது. ஓகே, அதில் ஒரு கேள்வி இருக்குது சார். அதனால் எனக்கு அது வந்து அது வந்து பை ப்ராடக்டாக தான் நான் பார்க்குறேன் நான். ஓகே. ஸோ அதனால் எனக்கு வந்து நேச்சுரல்ஸை நான் நேச்சுரல்ஸ் வாங்க என் பொருள் வாங்கன்னு இன்றைக்கி அது புரியுது. அது மாதிரி பண்ணால் விற்காதுன்றது. பட் ஈவன் அதர்வைஸ் அது விற்குன்னா கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா தட் இஸ் நாட் மீ. ஓகே. ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஐ ஹாவ் டு கனெக்ட் வித் மை செல்ஃப் பிஃபோர் ஐ டூ அண்ட் செல் தி ப்ராடக்ட். எஸ், ஆல் பீப்புள் ஷுட் பி வெரி குட் சேல்ஸ்மேன். பட் எனக்கு பிடிச்சது தான் நான் விற்பேன். ஸோ தட்ஸ் தி. இந்த மார்க்கெட்டிங் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே ஐ காட் த ஆன்சர். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டீங்க, இன்ஸ்டெட் ஆஃப் மணியாக யோசிக்கிறதுக்கு பதிலாக பர்பஸாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ மார்க்கெட்டட் யுவர் பர்பஸ். ஸோ தட் இஸ் அமேசிங் சார். சார், இன் 100% how many percentage is for marketing sales? மிச்சம் இருக்குது எவ்வளோ சேல்ஸ்? நான் வந்து 200%. ஓகே. பொருளை விற்கணும். ஓகே. எப்போ வேணால் பணம் பண்ணிக்கலாம். ஓகே. If your product doesn't sell. Okay. So both are equally important. In my mind, marketing. I will bet everything on marketing. Okay, done. சார், நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். தே ஆர் பர்னிங் அ லாட் ஆஃப் கேஷ் இன் இட். ஓகே. அதில் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக மெட்ரிக் இருக்காது, கோல் இருக்காது. இங்கே கொஸ்டின் என்ன அப்படின்னா, ROI என்ன அந்த மார்க்கெட்டிங்கில் அப்படிங்கிறது தான். ஸோ வந்து மார்க்கெட் பண்ணும்போது அது அங்கே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், அண்ட் நம்ம பண்ணுற மார்க்கெட்டிங் கரெக்டாக இல்லையான்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐ திங்க் ஈச் ஒன் ஹாவ் டு ஹாவ் தேர் ஓன் மெத்தட் டு தி மேட்னஸ். நீங்கள் வந்து அந்த 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 மேட்னஸ்ஸு அந்த மெத்தட் இல்லாமல் வெறும் மேட்னஸ் மட்டும் இருந்தால் யூ வில் கெட் இன் டு தி ட்ரபிள். ஓகே, நான் இன்றைக்கி வந்து 2 crore போடுறேன், 3 crore போடுறேன், என்னால் இது வந்து 10 கோடி ரூபாய் எனக்கு டேர்ன் ஓவர் வரத்துக்கான பொட்டென்ஷியல் இருக்குது, அதை நோக்கி நான் போகிறேன். நான் 10 கோடி நான் ரீச் பண்ணிட்டேன்னா திஸ் பிகம் ஸ்மாலர் அப்படின்ற ஒரு அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் சொல்கிற அளவுக்கு மெட்ரிக் போட்டு டீட்டெயில் போட்டு தெரியலன்னா கூட ஒன்றுமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போனால் ஒன்றுமே நடக்காது. யூ ஷுட் டெஃபினெட்லி ஹேவ் தட் பிக் ராக். அதை தாண்டி நீங்கள் சொல்கிற ஸ்மால் ராக்கும் அந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸும் கூட கை கொடுத்ததுன்னா நத்திங் லைக் இட். எனக்கு அது ஒரு பெரிய வீக்னஸ். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்களே உங்கள் அளவுக்கு எனக்கு வந்து அந்த அந்த மெட்ரிக்கோ அந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் பார்த்து நான் ஒரு இன்ட்யூட்டிவ் திங்கர். ஓகே. ஓகே. ஆனால் எனக்கு பிக் பிக்சர் தெரியும் எனக்கு. யுவர் விஷனரி சார். எப்படி வேணால் சொல்லிக்கோங்க நீங்கள். அது வந்து நான் யார் கூடயும் ஒர்க் பண்ணல, அது என்னோடய வீக்னஸ். ஓகே. என்னோடய வீக்னஸ். நான் யார் கூடயாவது ஒர்க் பண்ணியிருந்தேன்னா நான் தான் இப்போ எல்லா இவங்களுக்கும் சொல்கிறது, தயவு செஞ்சு 2 to 3 years, 4 years, 5 years, மேக்ஸிமம் 10 years, மினிமம் 2 years, go and work in a field which is of interest for you and work in different areas. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹோலிஸ்டிக் இது தெரியும். எனக்கு அது தெரியாதது இன்றைக்கும் எனக்கு வீக்னஸ். புரியுது. ஸோ அதனால் வந்து நான் பண்ண தப்பு பண்ணாதீங்க. எஸ்பெஷலி ஃபைனான்ஸ் ரொம்ப முக்கியம்னு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கினேன் நான். ஓகே, எனக்கு இன்றைக்கும் பேலன்ஸ் ஷீட் படிக்க தெரியாது. ஸோ தீஸ் ஆர் மை வீக்னஸ். ஏன்னா எனக்கு வந்து புரியல எனக்கு. ஓகே, புரியுது. ஸோ அந்த சின்ன வயசில் அந்த தப்பு பண்ணிவிட்டு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அவுட் குரோ. இன்றைக்கி இன்றைக்கி நான் வேறு மாதிரி அதை சால்வ் பண்ணுறேன். ஐ எம் ஹேவிங் அ team to help me in that. But had I had that little bit of a grounding in the beginning, little bit finance, little bit உங்களுக்கு வந்து marketing, little bit sales, little bit எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு இப்போ generalist. Okay. So I would have scaled a lot more. இன்னைக்கு நான் வெறும் மார்க்கெட்டிங், பிராண்டு, ஐடியா, தாட்ஸு, அந்த எக்ஸிக்யூஷன், நெட்வொர்க் இப்படியே தான் என்னால் திங்க் பண்ண முடியும். So if you ask me, okay, I am now converting staffing my weakness and converting into strength. ஐடியலி நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்க முடியும். ஓகே, புரியுது. 10 to 100க்கு ஒரு சேல்ஸ் மிஷின் வச்சுருந்துருப்பீங்க, ஒரு டைப் ஆஃப் சேல்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ 100 to 900 அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு இப்போ சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்கலாம். அந்த மாதிரி எதாவது மாறி இருக்கா? எக்ஸிஸ்டிங்காக இருந்தது, அது மாறி இருக்கிறது. B2B, B2Cன்னு ரெண்டாக வச்சுக்கணும். ஓகே. ஒன்று B2B பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் வேணும். ஓகே. ஓகே, நான் வந்து நிறைய மாற்ற தேவையில்லை. ஏன்னா நான் இந்தியாவே வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. நான் இப்போ வந்து சவுத் தாதா, ஓகே, ஆஃப்லைன் தாதா, சவுத் தாதா, இது ரெண்டுடைய வந்து நான் வந்து ஐ எம் ராக் ஸ்டார் இன் சவுத் இந்தியா, ஐ எம் ராக் ஸ்டார் இன் ஆஃப்லைன் பிஸ்னஸ். இதே நான் இன்னைக்கு வந்து ஆன்லைன் நான் இன்னைக்கு நான் சவுத் போனேன்னு வச்சுக்கோங்க, எ சக்ஸஸ் இன் சவுத் இந்தியா டசன்ட் மேட்டர். I have to go and find my success in that. India is a 20 country. Okay. It is the United States of India. Okay. அந்த ஸ்டேட்டுக்கு போனோன்னா அந்த ஸ்டேட்டுக்கு நான் சக்ஸஸ் ஆகணும். இன்றைக்கி இப்போ பூனே அடுத்த மார்க்கெட் போகிறோம். அங்கே முதல்லலாம் நான் ஒரு சலோன் ஒரு இடத்துல போடுவேன். இங்கேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியான்னு திங்க் பண்ணுவோம்.
இப்போ அப்படி கிடையாது. இப்போ மகாராஷ்டிரா, அப்கண்ட்ரி மகாராஷ்டிரா, பாம்பே, அதுக்கடுத்து வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இப்படி தான் திங்க் பண்ணுறோம். ஏன்னா இந்தியாவை அப்படி திங்க் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு, அந்த பொட்டன்ஷியலும் வந்துடுச்சு. அதனால் இது பேர் வந்து பர்கர் கிங் அப்ரோச். இந்த பர்கர் கிங் ஒரு மார்க்கெட் போவாங்க. ஆமாம், நம்ம ஒரு மார்க்கெட் போவாங்க, அந்த மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுவாங்க, அப்புறம் அடுத்த மார்க்கெட் போவாங்க. ஓகே. ஸோ நவ் மை ஸ்ட்ராட்டஜி இஸ் தட். அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறேன் நான். அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வந்து நான் போடுறேன். நான் இது போட்டேன்னா என்னால் வந்து நான் வந்து இந்த இது எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி எனக்கு வந்து ஆன்லைன் எனக்கு பெரிய வீக்னஸ். எனக்கு ஆன்லைனாக எனக்கு வந்து நான் வந்து கிஃப்ட் வவுச்சரை கொடுத்து பிராண்டை பில்டு பண்ணேன். எப்படி வந்து சைனேஜ் பண்ணணும்னு தெரியும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. இன்றைக்கி சைனேஜ்னால் மொபைல் ஃபோன் தான். கரெக்ட். இன்றைக்கி மொபைல் ஃபோனை எப்படி வந்து இந்த ஃபோனில் வந்து எப்படி வந்து கஸ்டமர் பார்ப்பாங்க, அங்கே நான் எப்படி நான் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் முக்கியம். தவிர இந்த மாதிரி நோ மோர் கரீனா கபூர். வி வாண்ட் அ லோக்கல் பீப்புள். அந்த இருக்கிற பீப்புள் அவங்கள வச்சு எப்படி ட்ரையல் பண்ண, யார் மொபைல் ஃபோனை நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கினாங்களோ அவங்க தான் நியூ வின்னர். ஸோ அந்த டெக்னிக்கை வந்து இப்போ வந்து மாறிடுச்சு. பட் ட்ரஸ்ட் இஸ் பிகம் ஃபார் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே. especially when it comes to B2B, somebody is investing 50 lakh, trust becomes a far more important. ஸோ அதனால தான் நாங்கள் போயிட்டு அந்த மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம சலூன் போடுவோம். சக்ஸஸ் இன் சவுத் இந்தியா வில் நாட் கேரண்டி சக்ஸஸ் இன் நார்த் இந்தியா. ஒரு மார்க்கெட்டாக போயிட்டு அங்கே வி ஆர் ஓப்பனிங் அவர் ஓன் சலூன்ஸ். ஓகே. அதை போடுறோம் ஃபஸ்ட்டு. 10 சலூன் ஓன் சலூன். அதை பார்த்த உடனே எனக்கு வந்து 200 சலூன் ஃப்ரான்ச்சைஸ் சலூன் வரும். இப்படி வி ஆர் க்ரோயிங் நவ். சரி, ஓகே சார். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பேன் இண்டியான்னு யோசிக்காமல் மும்பை, ராஜஸ்தான், டெல்லி அப்படின்னு ஏன் யோசிக்கணும்? அதில் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன சார்? ஈச் மார்க்கெட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே. நீங்கள் பேன் இண்டியான்னு நீங்கள் போக முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஆந்திரா போனாவே நீங்கள் அந்த லாங்குவேஜ் வேறு, அந்த சாப்பாடு வேறு, அந்த கல்ச்சர் வேறு. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியா 140 கோடிப்பா. நீ எதுக்கு பேன் இண்டியான்னு யோசிக்கணும்? புரியுது. ஓகே. நீங்கள் வந்து சின்ன மார்க்கெட்டாக நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி டைஸ் பண்ணி போட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் ஆன்லைனில் போகிறது நீங்கள் சொல்கிற மாதிரி பேன் இண்டியான்னு யோசிக்கணும். இதே நான் அதான் சொல்லுவேன். நான் இன்றைக்கி வந்து 950 ஷாப் நேச்சுரல்ஸ் போடுறதுக்கு பதில் ஒரு நைக்கா மாதிரி ஒரு ஷாப், ஆன்லைன் ஷாப் போட்டிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் பிகம் மச் பிகர். பட் எனக்கு அந்த நாலேஜ் கிடையாது அப்போ. ஓகே. இன்றைக்கி அர்பன் கம்பெனி எங்கள் மார்க்கெட்லேயே அவங்க வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஆக்கி தே கிரியேட்டட் மோர் வேல்யூ. ஓகே. பட் லக்கிலி ஐ ஆம் இன் அ பொசிஷன் வேர் நவ் ஐ கேன் மேக் அன் ஹைப்ரிட். ஃபார் நைக்கா ஆர் அர்பன் கம்பெனி டு மேக் நேச்சுரல்ஸ் இஸ் 100 times more difficult. For naturals to do a Nykaa equivalent or a urban company equivalent is only 2 times more difficult. Only thing it is the difficulty is more in the mind than in the market. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து பர்சனல் பிராண்டிங் பற்றி பேசுனீங்கல்ல. இப்போ லலிதா ஜுவல்லரியாக இருக்கட்டும், லெஜண்ட் சரவணாவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நீங்கள் எல்லா மார்க்கெட்டிங் ஈவெண்ட்ஸ்லையும் இருக்கீங்க சார். நேச்சுரல்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஃபேஸாக இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸாக நிறைய எக்ஸ்போஷர் தெரியுது உங்களோடது. வை பர்சனல் பிராண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் அந்த பர்சனல் பிராண்டை வச்சு எவ்வளோ தூரம் ஸ்கேல் பண்ண முடியும் சார்? So people want to buy the person behind the brand more than the brand. நீங்கள் உங்களை வித்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எதை வேணால் விற்கலாம். வாட் இஸ் டொனால்ட் ட்ரம்ப்? வாட் இஸ் நரேந்திர மோடி? தேர் பர்சனல் பிராண்டிங் ஃபினாமினாஸ். ஓகே. ஏன்னா அவங்கள வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் விற்கலாம். சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஈவன் ஃபார் தி ப்ராடக்ட் மேக்கர். ஏன்னா ப்ராடக்ட் மேக்கரை பர்சன் வாங்கிட்டாங்கன்னா தென் வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் விற்கலாம். அதர்வைஸ் நான் நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணணும், நேச்சுரல்ஸுக்கு ஒன்று பண்ணணும், பேஜ் 3க்கு ஒன்று பண்ணணும், ஒன்றுத்துக்கு நான் வந்து திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். இது டிஃபால்ட்டாக இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்றைக்கி வந்து ஹாஸ் கிவன் அஸ் த பிளாட்ஃபார்ம் ஈஸிலி. Why not we take advantage of that? And that's what market also requires. Okay. If tomorrow I am coming out with a new product, all I have to do is I am come out with this product. Why not you buy from me? If people like me, they will buy. Okay. And இன்றைக்கி ஒரு IPO மார்க்கெட்டாக இருக்கலாம். எதுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து பர்சனல் பிராண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்றைக்கி இனிமேல் வந்து பர்சனல் பிராண்டிங் இஸ் நோ லாங்கர் அன் ஆப்ஷன். இட் இஸ் இன்றைக்கி ஆள் பாதி ஆடை பாதி உலகம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி பர்சனல் பிராண்டிங்ன்றது மேண்டேட்ரி. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ அதுவும் வந்து இன்றைக்கி காஸ்ட் எஃபெக்டிவாக வேறு இருக்குது பாஸ். ஏன் அதை வந்து கரும்பு தின்ன கூலியும் கொடுத்தா ஏன் சாப்பிடக்கூடாது? ஏன் வந்து இன்றைக்கி வந்து நரேந்திர மோடி அங்கேருந்து வந்து ராஜ் ஷமானியோட வந்து பாட்காஸ்ட் பேசினார்? Why did a Bill Gates come all the way and speak to this podcaster? That's the power of personal branding. MSME ஓனர்ஸ், ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் டூயிங் பண்ணிகிட்ருக்காங்க, பர்சனல் பிராண்டிங் நல்லாவே பண்ணுறாங்க.
ஏன் வந்து உங்களை மாதிரி ஜெயின்ஸ்லாம் இன்னும் ஃபுல் ஜெயின்ஸ் சார் ஏன் இன்னும் வந்து இறங்கி செய்ய மாட்டீங்க அது? அது வந்து எபிலிட்டி டு அன்லேர்ன். ஓகே. அவங்க வந்து அரைவ்டுன்னு நினச்சிக்கிறாங்க ஒன்று. ஓகே. அவங்க அந்த ஸ்டார்ட் அப் மைண்ட் செட்டில் இல்லை. ஒன் they think that they are successful and they think that this is not required and they think that I don't know. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கு philosophy வந்து anything worth doing is worth doing badly in the beginning. ஓகே, நீங்கள் வந்து எதுவும் வந்து அதான் இன்று புதிதாக பிறந்தோம், எதுனால் புது லென்ஸை போட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கணும், எதனா கற்றுட்டே இருக்கணும், அதை நம்மளை சுற்றி இருக்கிற வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களோட லைஃப் மாறிடும். ஐ திங்க் இன்றைக்கி வந்து எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள், அரைவ்டு பீப்புள் இன்றைக்கி பர்சனல் பிராண்டிங்க்கு வராதது ரொம்ப தவறு. வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஏன்னா தே ஹாவ் காட் ஸோ மச் ஆஃப் வெல்த் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஆல்சோ எ ஸ்டேச்சர். லெட்ஸ் கிவ் த டெவில் த டியூ. இட்ஸ் நாட் சும்மா அவங்க வந்துடல, அவங்க அந்த நாலேஜையும் அவங்களோட எக்ஸ்போஷரையும் வேர்ல்டுக்கு ஷேர் பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் ஒரு கடமையாக தான் பார்க்குறேன் தவிர அது ஒரு இட்ஸ் நாட் அ ஆப்ஷன். ஓகே. ஐ திங்க் தே ஷுட் டூ இட் வில்லிங்லி. இஃப் தே டூ வில்லிங்லி தே வில் பிரிங் லாட் மோர் டு தி டேபிள், டு தெம்செல்ஸ் ஆல்சோ, டு தி வேர்ல்ட் ஆல்சோ. சார், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஏன் ஸ்கேல் பண்ணுறது கஷ்டப்படுறாங்க? அண்ட் இஸ் தேர் அ வே டு சால்வ் தட் ப்ராப்ளம்? அவங்க வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஏன் 1000 கோடி ஆந்திரப்ரனர் நிறைய பேர் இல்லைன்னா அவங்க 1000 கோடி பண்ணணும்னு அவங்க ஆசைப்படல. அதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஓகே. ஓகே. ஸோ ஃபஸ்ட் தே ஷுட் பிகம் தட் ஐ வாண்ட் டு பிகம் 1000 crore ஆந்திரப்ரனர்ஸ். தமிழ்நாட்டிலே அதை பண்ண முடியுமா சார்? தமிழ்நாட்டில் 8 கோடி பீப்புள் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் எந்த ஈஸியாக பண்ணலாம். ஓகே. ஆஸ்பிரேஷனல் பாப்புலேஷன் 1, யங் பாப்புலேஷன் 2, 3வது பணம் வச்சிருக்கிற ஊர். It's gold mine. Okay. Okay, there are brands like Horlicks, there are brands like Hamam, and there are many other brands where 80% of their business comes from one state, Tamil Nadu. So Tamil Nadu is an absolute gold mine. Okay. ஸோ பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து 4 ஸ்டேட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் இந்த 4 ஸ்டேட் இஸ் ஆல்சோ எ ஃபேர்லி என்ன சொல்கிறது, ஒரு அமனபிள் ஸ்டேட். பணமும் இருக்குது, எஜுகேஷனும் இருக்குது, ஆஸ்பிரேஷனும் இருக்குது, ப்ளஸ் தே ஆர் ஆல்சோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த 4 இருக்குது. நாட் தட் அதர் பார்ட் ஆஃப் இந்தியா இஸ் லேகிங் வெரி பிஹைண்ட். ஏர்லியர் தே வேர் லேகிங் வெரி பிஹைண்ட். வி யூஸ் டு கால் பீமார் ஸ்டேட்ஸ். பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பின்தங்கிய ஸ்டேட்டாக வந்து சொல்லுவோம். இன்றைக்கி தேங்க்ஸ் டு தி வாட் யூ கால் ஜிஎஸ்டி, lot of money from here is flowing over there, and India as a whole it is getting developed. Okay. Which is in my mind is a good thing. Okay. I am not nowhere complaining about it. I think that is how the role of the elder brother is to take care of the younger brother. அதனால் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல, ஐம் நோவேர் இது பண்ணுறதில்ல. பட் ஒரு காலத்தில் அவங்க அப்படி இருந்தாங்க, இன்றைக்கி அவங்களும் இன்றைக்கி மேலே வந்துட்டாங்க. ஸோ வி ஹேவ் ஆல்சோ ஹாவ் டு புஷ். அண்ட் தமிழ்நாடுலேருந்து சவுத் இந்தியாவில் நிறையா பண்ணலாம். உங்களுக்கு யூ ஆர் போத் இன் ப்ரீமியம் மார்க்கெட் அண்ட் ஆல்சோ மாஸ் மார்க்கெட்டில் இருக்கீங்க. வாட் இஸ் த பெஸ்ட் மார்க்கெட் டு பி இன் டு சர்வ்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மார்க்கெட்லையும் இருக்கணும். மிடில் மார்க்கெட் இஸ் த பெஸ்ட் மார்க்கெட். ஓகே. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து வால்யூமும் இருக்குது, வேல்யூவும் இருக்குது. ஆனால் மேலே போயிட்டே இருக்கணும். ஓகே. நான் தான் சொல்ல, நான் வந்து ஒரு தோசை வியாபாரி. ஓகே. நான் வந்து பொடி தோசை போடுவேன், கல் தோசை போடுவேன், மட்டன் இது கறி தோசை போடுவேன், எல்லா இது மசாலா தோசை போடுவேன். இந்த மாதிரி மாறி போடுவேன். அதனால் எனக்கு தெரிஞ்சது சலோன் இண்டஸ்ட்ரியை டிஃப்ரெண்ட்டாக செக்மெண்ட் பண்ணியிருக்கேன். நேச்சுரல் டபிள்யூ, நேச்சுரல்ஸ் ஆயூர், அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பேஜ் 3, நெயில்ஸ் அண்ட் பியாண்டு, பீஸ்போக்கு, இப்போ அடுத்து வந்து லிட்டில் நேச்சுரல்ஸ் போடுறேன். ஓகே. ஆமாம், ஆமாம், தட் இஸ் பிகம் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து செக்மெண்ட் பண்ணுறது. வெறும் ப்ளோ ட்ரைக்கு மட்டும் மார்க்கெட் இருக்குது. ஓகே. ஒன் சர்வீஸை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து லேஷ் ப்ரோஸ்க்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது, ப்ரைடலுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. ஆல் தீஸ் திங்ஸ் என்னை சுற்றி இருக்கிற, நான் இதே இண்டஸ்ட்ரியில் இருந்தேன்னா எனக்கு என்னோடய ஈகோ சிஸ்டமு, என்னோடய நாலேஜு, என்னோடய நெட்வொர்க்கு எல்லாமே மை எபிலிட்டி டு பி சக்ஸஸ்ஃபுல் இஸ் ஃபார் ஹையர் தேன் இஃப் ஐ கோ அண்ட் அட்டெம்ப்ட் சம்திங் நியூ. ஆஃப்டர் 50 வயசுக்கு மேலே புது பிஸ்னஸை போகக்கூடாது. ஏன்னா ஒரு பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா மினிமம் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும்.
என்னால் இனிமேல் வந்து நான் இன்னொரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக கற்றுக்க முடியாது. அண்ட் மோரோவர் ஐ சி லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அரவுண்ட் மீ இன் தி சேம் பிஸ்னஸ். கரெக்ட். இதையே எப்படி அட் ஹோம் பிஸ்னஸாக எப்படி ஆக்கிறது, அதனால் என்னை சுற்றி நான் இதிலே தான் இருக்கிறேன். இதே இன்டர்நேஷ்னலாக எப்படி பண்ணுறது, பியூட்டி டெக் பிஸ்னஸாக எப்படி ஆக்கிறது. ஸோ ஐ எம் திங்கிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் ஆல் தி திங்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் தி சலூன் இண்டஸ்ட்ரி ஒன்லி. ஓகே, தட்ஸ் வாட் இஸ் மை ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ பிலீவ் ஆல் தி பீப்புள் ஹூ ஹவ் அரைவ்ட் ஷுட் பி டூயிங். அண்ட் அப்போ பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். புதுசாக ஒன்றுமே ட்ரை பண்ணுறதில்ல. நான் வெறும் தோசை மாவு வச்சுட்டு வேறு இதை போட்டுட்ருக்கிறேன் நான். சார், நீங்கள் சொன்னது தான். இப்போ வந்து நம்ம டிரைவரை போட்டுட்டோன்னா டிரைவரை நம்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேலிங் டைமில் அது உங்களால் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் டெலிகேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு கட்டாயமாக இருக்கும். ஓகே, பட் நிறைய ஃபவுண்டர்ஸ்க்கு நான் பண்ணால் தான் அந்த குவாலிட்டி வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க? அது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா நீங்கள் சொன்ன பதிலேருந்து நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணீங்க? எப்படி அந்த டெலிகேஷன் வந்து நடந்துச்சு? அவங்க மோர் அண்ட் மோர் பிக் பிக்சரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எது ஸ்மால் ராக்கு எது பிக் ராக்குன்னு புரிய ஆரம்பிச்சிடும். அவங்க பிக் பிக்சரை பார்க்கலன்னா தான் இன்றைக்கி ஸ்மால் பிக்சரில் அவங்க மாட்டிக்குவாங்க. ஓகே, அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி மெயினாக நான் பார்க்குறது என்னை சுற்றி இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் கிட்ட. அவங்க வந்து ஏன் இந்த விஷயம் பண்ணுறாங்க, ஏன் விமன் குக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிக் பிக்சரை இன்னும் பார்க்கல. அதனால தான் குக் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, அவங்க பிக் பிக்சரை பார்த்துட்டாங்கன்னா குக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இஸ் ஏபிள் டு டெலிவர். இன்றைக்கி என்ன அவங்க ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவோட அவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்? கரெக்ட். ஒரே டைம் இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் 4 ஃபுட்டு 4 இதுலேருந்து வருது. ஸோ நோ வே யூ கேன் கம்ப்ளீட். யூ ஹேவ் டு நவ் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட். பிக் ப்ராப்ளமை பார்க்க முடியாததுனால அவங்க வந்து அவங்களுடைய டைமோட வேல்யூ நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதில்ல. தே திங்க் தட் தே ஆர் சேவிங் மணி, தே டோன்ட் வேல்யூ தேர் டைம். உனக்கு உன்னுடைய ஒரு மணி நேரம் உன்னுடைய டைம் வந்து ஒரு 1 லட்ச ரூபான்னு நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் போட்டுக்கிட்டால் உங்களோட பிஸ்னஸ் மாடல் அப்படி வந்துடுச்சுன்னா அப்புறம் யூ வில் நாட் ஸ்பெண்ட் எனிதிங் லெஸ் தென் தட். நீங்கள் வந்து அதை வந்து தட் இஸ் ஹவ் யூ ஷுட் லுக் அட் யுவர் டைம் அண்ட் பார்க்க கற்றுக்கணும். அண்ட் மணியை உங்களுக்கு வந்து அப்படி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேல்யூ பண்ண தெரியணும். ஓகே, அதை வேல்யூ பண்ண தெரிஞ்சால் நீங்கள் வந்து மேலே போயிடுவீங்க. ஓகே சார், திஸ் இஸ் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். லெட்ஸே நீங்கள் வந்து நேச்சுரல்ஸை வந்து 900 ஸ்டோர்ஸ்லேருந்து 10,000 20,000 ஸ்டோர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 சர்வீஸ் உங்கள் இதுலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, அது எந்த சர்வீஸாக இருக்கும் அண்ட் எதனால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து மெக்டொனால்ட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது தான். மெக்டொனால்ட்ஸ் என்ன பண்ணாங்க, எது மக்களுக்கு ப்ரைஸ், அவ்வளோதான். அது என்னென்ன உங்களுடைய பிஸ்னஸுக்கு எது அந்த பேசிக் சர்வீஸ்ன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து வேக்சிங், பெடிக்யூர், மேனிக்யூர், ஃபேஷியல், ஹேர் கட், ஹேர் கலர், ஓவர். ஓகே, அவ்வளோதான். இந்த சர்வீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 10,000 கடை போட்டுடலாம். நீங்கள் அது ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கு, ஹேர் ஸ்பா, நெயில் ஆர்ட்டு இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதாகுது. நீங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோரா இல்லைன்னா நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னால் எல்லா பொருளும் கொடுக்கும். இன்றைக்கி 7-Eleven போனீங்கன்னா அது ஒரு மினிமம் ப்ராடக்ட் தான் விற்பான், அதை திரும்ப அதை பண்ணிகிட்டே இருப்பான். மெக்டொனால்ட்ஸ் போனீங்கன்னா ஒரு மினிமம் மெனு இருக்கும், அதை திரும்ப அதில் பர்ஃபெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திஸ் ஆர் தி சர்வீசஸ் ஆயிட்டு. சூப்பர் சார். சார், இப்போ வந்து நான் ஃபினான்ஸ்க்கு வரேன். நான் வந்து நீங்கள் ஒரு இடத்துல சொல்லி கேட்டிருக்கேன், இப்போவுமே சொன்னீங்க, நான் வந்து நிறைய மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி ஃபினான்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணாலும் என்னோடய பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு ஃபவுண்டர் வந்து வாட் ஆர் த திங்ஸ் தே ஷுட் ப்ராக்டிஸ் ஃப்ரம் டே ஒன் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும்? ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கேபெக்ஸ்னால் என்ன, ஆப்பெக்ஸ்னால் என்ன, பேலன்ஸ் ஷீட்டை படிக்க தெரியணும். எனக்கு படிக்க தெரியல, நான் இன்றைக்கி ஆள் வச்சு படிச்சுக்கிறேன்றது வேறு விஷயம். இன்றைக்கி என் மனைவி வீணா அவங்க வந்து ஃபினான்ஸ் பர்சன், அதனால் அவங்களுக்கு தெரியுன்றது வேறு விஷயம். பட் ஆண்டர்ப்ரனருக்கு இன்ட்ரென்சிக்காக தெரியணும், பேலன்ஸ் ஷீட்டை படிக்க தெரியணும், கேபெக்ஸ் தெரியணும், ஆப்பெக்ஸ் தெரியணும். ஷார்ட்கட் எடுக்கக்கூடாது. இன்றைக்கி லாங் கட், இது ஷார்ட் கட். வாட் யூ மீன் பை ஷார்ட் கட் சார்? இன்றைக்கி வந்து டேக்ஸை பே பண்ணாமல் இருக்கிறது, நம்பர் 2 மணி ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து இன்டெல்ஜ் பண்ணாங்கன்னா அவங்களால ஸ்கேல் பண்ண முடியாது. ஓகே ஓகே, நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டேக் ஹோல்டராக பார்க்க கற்றுக்கணும். கவர்மெண்ட்டை ஒரு ஸ்டேக் ஹோல்டராக. ஓகே, ஒரு காலத்தில் வந்து இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது
ஒரு பி சிதம்பரம் பார்லிமெண்ட் ஃப்ளோரில் சொன்னார், ஈவன் இஃப் காட் கம்ஸ் டு இந்தியா ஹி வில் நாட் பே டேக்ஸ்னார். அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அவர் சொன்னதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. பட் இன்றைக்கி லக்கிலி இந்த டிஜிட்டைசேஷன் அண்ட் வேரியஸ் திங்ஸ் இன்றைக்கி வந்து வேறு ஒரு யுகத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம அதனால் இன்றைக்கி வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர், கவர்மெண்ட்டை ஒரு ஸ்டேக் ஹோல்டராக என்னை மென்டலாக நான் எடுத்துக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, டேக்ஸ் சேவிங், டேக்ஸ் இவேடிங்னு சொல்லக்கூடாது. டேக்ஸ் சேவிங்ன்றது ஆடிட்டரோட வேலை வந்து எப்படி உன்னை நீ டேக்ஸ் கட்டாமல் நீ வந்து இருக்கணுன்றது சொல்லி கொடுக்கறது தான் ஆடிட்டர். நீ டேக்ஸ் கட்ட சொன்னால் நீ தான் பெரிய ஆடிட்டர். இப்படி வந்து ஒரு காலகட்டம் இருந்தது. இன்றைக்கி வந்து லக்கிலி நிறைய விஷயத்தில் வந்து மாறி இருக்குது. பட் மெயினாக மைண்ட் செட்டு மாறணும். அது திங்க் ஆண்டர்ப்ரனருக்கு, எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ ஆண்டர்ப்ரனர் அண்டு ஸ்டார்டிங் ஆண்டர்ப்ரனர், ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனருக்கும் அந்த மைண்ட் செட் முதல்லேருந்தே வந்துடணும். ஓகே, கவர்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர். நம்ம வந்து இருந்த அமைதி கிடையாது. எங்கள் அண்ணா வந்து ரொம்ப அழகாக சொல்லார். அந்த 6 அது எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், திரும்பாலும் சொல்லிடுறேன். நான் எனக்கு வந்து ரொம்ப என்னை பாதித்து எனக்கு ஹெல்ப் பண்ண விஷயம். அதாவது வந்து பிஸ்னஸ்னால் 6 ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்க. ஓகே, முதல் வந்து கஸ்டமர், 2வது வந்து எம்ப்ளாயீஸ், 3வது வந்து வெண்டர்ஸு, 4வது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 5வது வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், 6வது தான் பார்ட்னர். இந்த 6 பேரோட இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த இந்த ஆர்டரும் முக்கியம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் முக்கியம். அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ். அதை புரிஞ்சுக்கிட்டாவே நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகிடும். சார், ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் கேஷ் ஃப்ளோ இன் அ பிஸ்னஸ் சார்? இஸ் பிளட் ஃப்ளோ. ஓகே, பிளட் ஃப்ளோ. பிளட் ஃப்ளோ இல்லைன்னா மனுஷன் உயிர் இல்லை, கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா பிஸ்னஸ் உயிர் இல்லை. அதனால் கம் வாட்டுமே கேஷ் ஃப்ளோவை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆமாம், கேஷ் ஃப்ளோ மட்டும் பார்த்துக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் போட்டினே இருந்தீங்கன்னா 2 வருஷம் லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஸ்டார்ட் அப் கம்பெனியில் என்ன கேஷ் ஃப்ளோ தான் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் லாஸ் பண்ணுற கம்பெனியெல்லாம் இன்றைக்கி வந்து 11வது வருஷம் டக்குன்னு ஏன்னா அந்த ஸ்கேலை ரீச் பண்ணிடுறாங்க. அங்கே ரீச் பண்ண உங்களுக்கு வந்து இன்றைக்கி இன் திஸ் வேர்ல்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் கேஷ் ஃப்ளோ இஸ் பிளட் ஃப்ளோ. ஓகே, உங்களுக்கு எதாவது கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா சார்? கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் எனக்கு ப்ரீவியஸ் பிஸ்னஸில் இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு அந்த பிஸ்னஸ் மாடலை ராகா பண்ணும்போது இந்த பிஸ்னஸில் எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ். எனக்கு அவங்க கொடுக்குற பணம் எனக்கு ஆக்சுவலாக நான் ஒன்றும் செலவு பண்ணாமே நான் இருக்கலாம். நான் செலவு பண்ணாமே இருந்தால் நான் மோர் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். பட் ஐ ஆம் ரீஇன்வெஸ்டிங் இன் டு தி பிஸ்னஸ், ரீஇன்வெஸ்டிங் இன் டு தி பிஸ்னஸ் டு மேக் த பிஸ்னஸ் பிகர். அதர்வைஸ் டு சர்வைவல் நான் இந்த வருஷம் ஒன்றும் பண்ணாமல் இருந்தேன்னா நான் வந்து 50 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணுவேன். பட் இட் வில் நாட் மேக் மீ 1000 crore brand. ஓகே, so I am reinvesting to make sure that the business is becoming bigger. Sir, how to increase the profit without reducing the quality? நிறைய பேர் வந்து குவாலிட்டி நிறைய கேஷ் பர்ன் பண்ணுறாங்க. இஸ் இட் ஓகே டு பர்ன் ஸோ மச்? இல்லை ஏதாவது ஒரு லெவல் இருக்கா அதுக்கு? இன்னொன்று உங்களுக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட நம்ம பணத்தை வாங்கிடணும். கஸ்டமர் பாக்கெட்டில் பணம் இருந்தால் அதை எடுக்கிறது தான் பிஸ்னஸ். ஓகே, கஸ்டமருக்கு நல்ல ப்ராடக்டாக சீப்பாக கொடுக்கறது பிஸ்னஸ் கிடையாது. ஓகே, இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஃபோனு என்னதான் இருந்தாலும் அவன் ப்ரீமியமில் தான் விற்கிறான். கஸ்டமர் இஸ் ஃபைண்டிங் அ வேல்யூ இன் தட் ஃபோன், தே ஆர் பேயிங் இட். ஸோ யுவர் ஜாப் இஸ் டு ப்ரொடியூஸ் சச் அ குட் குவாலிட்டி, எ கட்டிங் எட்ஜ் ப்ராடக்ட், and also tell the customer that this is your what you call advantage, pay me a premium. Customer will be willing to pay me a premium. Okay, நீங்கள் ஆப்பிள் ஃபோன் இன்றைக்கி டிஸ்கவுண்ட்டில் விற்றான்னா ஆப்பிள் ஃபோன் விற்காது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தா மக்கள் வாங்குவாங்கன்ட்டு. இட்ஸ் அ ராங் ரோட். யூ ஷுட் டேக் மனி ஃப்ரம் தி கஸ்டமர்ஸ் பாக்கெட். சார், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் சார்? ஃப்ரான்ச்சைசிங்கிறது வந்து ஒரு கோல்டன் கூஸை கட் பண்ணி அதுலேருந்து டெய்லி முட்டை போடும் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்தியா வந்து ஒரு பக்ரா வேர்ல்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்தியா இஸ் அ ட்ரஸ்ட் டிஃபிஷியன்ட் கண்ட்ரி. ட்ரஸ்ட் டிஃபிஷியன்ட் கண்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து எப்போ யாரை எப்படி ஆட்டையை போட்டு பணம் பண்ணலாம் இப்படின்னு வந்து பார்க்கறது. ஒரு the way in which the politics and trade operates is bordering on theft. One plants, one plucks, one distributes, one eats. Nobody feels they are responsible. அவங்கவுங்க லெவல் ஆஃப் ஆட்டைப்பட வேண்டியது, அதோட வந்து மறந்துடுறது. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து லார்ஜர், இது ஒரு பெரிய ஒரு கண்ட்ரியோடைய உங்களுக்கு வந்து ப்ராப்ளம். இதில் ஒரு ட்ரஸ்ட் கார்டு யார் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய
மரியாதை கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நாராயணமூர்த்தி வந்து ரொம்ப அழகாக பண்ணார். ஸோ அதனால தான் அவருக்கு வந்து அந்த ஸ்டேச்சர் உங்களுக்கு வந்து கிடைச்சிது. சார், why are you so keen about women empowerment? ஏன் வந்து வெறும் உமனுக்கு மட்டும் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட பிஸ்னஸில்? அது வந்து பீப்புள் கால் மீ அஸ் அன் எக்ஸ்போனன்ட் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட். ஐ எம் a beneficiary of women entrepreneurship. ஓகே. இன்னைக்கு இவ்வளோ உமன் அவங்கெல்லாம் இருக்கிறதோட இதுதான் நான். ஓகே. எனக்குன்னு ஒன்றும் தனியாக ஒன்றும் இது கிடையாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கள் அம்மா. ஓகே. நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். 12th September 1979 எங்கள் அப்பா இறந்துருவார். அப்பா அவருக்கு 48 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 42 வயசு, எங்கள் பெரிய அண்ணாக்கு 24 வயசு, எனக்கு 12 வயசு, நடுவில் 4 பேர். அடுத்த நாள் காலையில் எங்கள் அம்மா 6 பேரை கூப்பிட்டு, இன்னையிலேருந்து நான் தான் அவங்க அம்மா, நான் தான் அவங்க அப்பா அப்படின்றாங்க. எனக்கு 12 வயசு பையன் ஏதோ ஃபேமிலி இஸ் இன் சம் கைண்ட் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு தான் புரிஞ்சுது தவிர எனக்கு வந்து அவங்க சொல்கிற விஷயத்தோட கிராஸ்ப் என்னன்னு புரியல எனக்கு. ஆனால் அடுத்த 35 வருஷம் அவங்க அதான் பண்ணாங்க. played the role of father and mother for us, ensured all 6 children are not only safe but also successful. அவங்க வந்து விவசாயம் நடத்துனாங்க, ஸ்கூல் நடத்துனாங்க, பேக்கரி நடத்துனாங்க, டெய்லரிங் நடத்துனாங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. she lived a complete life. 9ஆம் கிளாஸ் அம்மா ஆந்திராலேருந்து வரும்போது தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் ஒன்றும் தெரியாது. 42 வயசு, ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு, 2.5 லட்ச ரூபா டெட்டு, which is equivalent to 25 கோடி now. Many ways we are asset rich, cash poor. எங்கள் அம்மா had all the reason to cry, feel helpless and look for some support from the world. அவங்க எதுவும் பண்ணல. She took the life in her hand and showed courage in action. அவங்கள பார்த்தோம், இதுதான் உமன் பவரை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உலகத்தை பார்க்குறேன், உலகத்தில் வந்து 9 out of 10 டாப்பர்ஸ் ஆர் கேர்ள்ஸ். 10th ஸ்டாண்டர்டில், 12th ஸ்டாண்டர்டில் 9, காலேஜில் 7, அதுக்கப்புறம் மாறுது, வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 குழந்தை. தென் தே சம்திங் கால்டு தியரி ஆஃப் மிஸ்ஸிங் உமன். விமன் டிஸப்பியர் ஃப்ரம் தி வேர்ல்ட் அண்ட் ரீஅப்பியர் பை 50. ஓ. ஏன்னா அப்போ குடும்பம், அவங்களுக்கு எப்பயுமே குடும்பம் தான் முக்கியம். கரெக்ட். ஓகே. இப்படி குடும்பம் குடும்பம் குடும்பம்னு சொல்லி பசங்க, புருஷன், மாமியார், மாமனார், இப்படி அவங்க பார்த்துக்கிட்டு அவங்களோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக விட்டுறாங்க. கரெக்ட். திரும்ப வந்து லைஃப்பை பார்க்குறாங்க. பை தி டைம் லைஃப் ஹேஸ் சேஞ்ச்ட். இதுதான் வந்து நம்மளை சுற்றி நடந்துன்னு இருக்கிறது. இதை வந்து மாற்றணும்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உமனுக்கு போகணும். கரெக்ட். இதுதான் நான் கண்டுபிடிச்ச இது. மணி அண்ட் பவர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் குட் பீப்புள் வில் பில்ட் அ கிரேட் கண்ட்ரி. மணி அண்ட் பவர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பேட் பீப்புள் வில் டெஸ்ட்ராய் அ குட் கண்ட்ரி. Money and power in the hands of men will destroy a good country. Money and power in the hands of women will build a great home and a great country. இதுதான் என்னுடைய ஃப்ரேம் ஒர்க். இதை நான் வந்து ஆத்மார்த்தமாக உணர்ந்து எங்கள் அம்மா பார்த்து வேரியஸ் பீப்புள் அப்சர்வ் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டது தான். ஆனால் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட் பை மென் ஃபார் உமன். ஆண்களால் ஆண்களுக்காக கட்டமைக்கப்பட்டது இந்த உலகம். ஓகே. திஸ் இஸ் நாட் அ கான்ஸ்பிரசி பட் அ டேட்டா பயஸ். ஓகே. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் ரொம்ப நாள் கான்ஸ்பிரசின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே. ஓகே, இது பேட்ரியார்க்கல் சொசைட்டி, ஆண் ஆதிக்கம் உலகம். இல்லை, இது டேட்டா பயஸ். என்ன நடக்குதுன்னு சொன்னால், உங்களுக்கு பெண்கள் வந்து முதல்ல அந்த பியானோ தயாரிச்சிருந்த போது பியானோவை வந்து ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சைன் கீபோர்ட்ஸ்லாம் வடிவமைச்சப்பட்டதான். அதனால தான் ஏர்லியஸ்ட்டு பியானிஸ்டெல்லாம் பார்த்தா ஒன்லி மென். சேம் திங் ஹேப்பன்ட் when the சீட் பெல்ட் கண்டுபிடிக்கும் போது ட்ரையலுக்கு வந்ததெல்லாம் ஆண்கள் தான். ஈவன் மேனிக்யூன் கூட ஆண் மேனிக்யூன் தான். அதனால தான் பெண்கள் வந்து இதை போட்ட உடனே ஆக்சிடென்ட் நடக்கும்போது பெண்கள் வேறு இன்வால்வ் இன் ஆக்சிடென்ட்ஸ். ஓகே. ஈவன் வந்து ப்ரெக்னென்ட் விமன் ஆர் மோர் இன்வால்வ் இன் ஆக்சிடென்ட். அப்புறம் தான் ஓல்வோ வந்து அதை வந்து 2 ஸ்டெப்பாக 3 ஸ்டெப்பாக மாற்றினாங்களாம். அது அப்புறம் வந்து அவங்க வந்து பேட்டன்ட் பண்ணாமல் எல்லா கார் மேக்கர்ஸுக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஓகே. அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த இதுதான் நம்மளை சுற்றி நடக்கிறது. இப்போ உங்களுக்கு ஆந்திரப்ரனர் அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுக்கு வந்து தீருபாய் அம்பானி, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து வேற உங்களுக்கு வந்து மென் ஆந்திரப்ரனர்ஸ் தான் உங்களுக்கு கவரில் எல்லாம் தெரிவாங்க. கரெக்ட். இன்றைக்கி வந்து ஆந்திரப்ரனர்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபால்குனி நையார், கிரண் மஜும்தார் ஷா, இப்படி வந்து அனிதா ராடிக் பாடி ஷாப்பு, இப்படி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இட்ஸ் ஃபார் அண்ட் ஃபியூ. பட் கட் அண்ட் கம் டு கிரிக்கெட். இதுக்கு முன்னே கிரிக்கெட்டுன்னு சொன்னால் விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, ரோஹித் சர்மா, சுனில் கவாஸ்கர். எங்கள் ஏஜ்னா சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் இப்படி பேசுவோம்.
இப்போ வந்து கிரிக்கெட்டுன்னு சொன்னால் ஸ்மிருதி மந்தானா, ஜெமிமா ராட்ஜஸ் அண்டு ஹர்மன் பிரீத் கவுர். இதுதான் வந்து புது உலகம். டேட்டா இஸ் ஆன்சர்டு பை டேட்டா. கரெக்ட். இந்த மாதிரி விமன் எல்லா ஃபீல்டுலேயும் இன்றைக்கி ஏர்லைன் இண்டிகோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பைலட்டுன்னு சொன்னால் மென்னு தான் வருவாங்க. இன்றைக்கி இண்டிகோவில் வந்து 40% ப்ளஸ் ஆர் ஒன்லி வாட் யூ கால் விமன் பைலட்ஸ் ப்ளஸ் தி என்டையர் க்ரூ மோர் தென் 80% ஆர் விமன். ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி சேஞ்சஸ் விச் இஸ் ஹேப்பனிங். டேட்டா இஸ் பீங் ஆன்சர்டு பை டேட்டா. இந்த மாதிரியான பெண்கள் வந்து இதுக்கு தயாராக வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயும் அவங்க ஷைன் பண்ணலாம். பாலிட்டிஷியன்னா நமக்கு வெறும் ஆண்கள் தான் தலைக்கு வருது. ஓகே, இன்றைக்கி இந்தியாவில் வந்து 3 விதமான மைனாரிட்டிஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மைனாரிட்டி இஸ் கால்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி. ஓகே. நான் ஹிந்துஸ் ஆர் கால்ட் மைனாரிட்டிஸ். ஓகே. செகண்ட் இஸ் கால்ட் செக்ஸ் மைனாரிட்டிஸ். கேஸ் அண்ட் லெஸ்பியன்ஸ் ஆர் கால்ட் அ மைனாரிட்டி. மூணாவது மைனாரிட்டி இஸ் கால்ட் அ ஜெண்டர் மைனாரிட்டி. விமன் ஆர் கால்ட் அ மைனாரிட்டி இன் திஸ் கண்ட்ரி. திஸ் இஸ் அ கிராஸ் இன்ஜஸ்டிஸ். இது மாறணும்னா விமன் எல்லாம் கை தூக்கணும். ஓகே. அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் நெவர் கிவன், இட் இஸ் டேக்கன். ஓகே. விமன் ஆர் நாட் ரெடி டு டேக் அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்க தள்ளி போகிறாங்க. ஓகே, அதே மாதிரி அவங்க வந்து ஃபஸ்ட்டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃபை கற்றுக்கலாம். அவங்க எப்பயுமே காம்ப்ரமைஸ் மோட்லேயும், அவங்க கேர் கிவர் மோட்லேயும், அவங்க சப்போர்ட்டிவ் மோட்லேயும் இப்படியே தான் அவங்க காலத்தை தள்ளுறாங்க. அது இல்லாமல் அவங்களோட லைஃப்பை அவங்க கையில் எடுக்கணும். எஸ்பெஷலி நான் எல்லா இடமும் சொல்கிறது, உங்களுடைய பேர் கூட நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் நேமையோ உங்கள் ஃபாதர் நேமையோ சேர்த்துக்காதீங்க. உங்கள் நேமோட வந்து நீங்கள் அவங்க ஹஸ்பண்ட் சேர்த்துக்கிட்டாருன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது அவங்களோட ஐடென்டிட்டியாக மாறுதில்ல. அங்கே தான் வந்து அப்படி தான் சொசைட்டி கண்டிஷன் பண்ணுது. கரெக்ட். You cannot have an identity of your own, so you need a husband name or your father's name to give you an identity. Why? ஹஸ்பண்டுக்கு அதே தானே. கரெக்ட். அப்போ அது இப்படி தான் வந்து கண்டிஷன் பண்ணுது. ஓகே. ஸோ பொண்ணு கல்யாணம் பண்ணவுடனே அது வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகணும். அது வந்து நேமு சேஞ்ச் ஆகுது, ஊர் சேஞ்ச் ஆகுது, ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகுது, ஃப்ரெண்டு சேஞ்ச் ஆகுது, ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் ஆகுது. ஹவு மெனி காம்ப்ரமைசஸ் ஷி ஹஸ் டு கோ த்ரூ. புரியுது. அண்ட் ஷி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இப்போ நான் வந்து என்ன ஆயிடுச்சு, அவேர்னஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு தான் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சால் தானே அவங்க மாற்ற முடியும். கரெக்ட். இல்லை உலகம் ஒன்று ஏமாத்துதுன்னு தெரிஞ்சால் தானே நீ வந்து மாற்ற முடியும். நீ வந்து தெரியவே இல்லை, நீ வந்து என்ன பண்ணுற, நம்ம சிங்கத்துக்கிட்ட போயிட்டு நான் வெஜிடேரியன், நீ என்ன சாப்பிடாதன்னா சிங்கம் என்ன பண்ணும். அது மாதிரி தான் மென் வந்து உங்களுக்கு வந்து விமனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கே நல்லதில்லை. இன்றைக்கி நான் என் வீணா வந்து நல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனாலையும் அவங்கள சுற்றி இருக்கிற விமன் ஆண்டர்ப்ரனர்னாலையும் எனக்கு பேர். கரெக்ட். ஸோ விமனை வீட்டில் இருக்கிறவங்கள மேலே வர வச்சுன்னா ஆக்சுவலி ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான். சேத்தன் பக்கத்து ஒரு இதில் சொல்லுவார், ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான்ப்பா பெஸ்ட்டுன்னு இருந்து பார்த்து அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான். ஸோ அது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். டுடே ஐ ஹவ் கிரியேட்டட் லாட் ஆஃப் ஹவுஸ் ஹஸ்பண்ட். My franchise partners have started making more money. Men are not ready for it. So I would want women to put their hand up and take the responsibilities and authorities. And வேலுமணி சார் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் சார். ஒரு மனுஷன் வந்து பெரியாளானா அவங்க வீடு நல்லாயிருக்கும், ஒரு ஆம்பளை வந்து பெரியாளானா அவங்க வீடு நல்லாயிருக்கும், ஒரு 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 உமன் வந்து பெரியாளானா இந்த சொசைட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் யூ ஆர் ஒன் லிவிங் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஏன்னா உங்கள் அம்மா வந்து அந்த இதுலேருந்து வெளியில் வந்ததுனால அவங்களோட பசங்க எல்லாருமே தே ஆர் கிவிங் பேக் டு த சொசைட்டி. ஸோ தட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஆனால் எங்கள் அம்மாவுடைய கான்ட்ரிபியூஷன் இன் தட் இஸ் வெரி 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 ஃபினாமினல். மைனஸ் தட் வி வுட் நாட் ஹவ் காட் தட் தாட். அதே மாதிரி எங்கள் மதர்-இன்-லா ஃபாதர்-இன்-லா வீணாவோட வீடும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வீட்டில் தான் நான் வீட்டோட மாப்பிள்ளை. அங்கே தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அகெயின் தி பவர் ஆஃப் விமன். அது வரைக்கும் கடலூர்லேருந்து நான் வேற ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்குறேன். இங்கே வந்து பார்க்கும்போது வேற ஒரு ஆங்கிள் இருந்தது. இவங்க வந்து எனக்கு இருந்ததுனால அங்கேயும் நான் பவர் ஆஃப் விமனை திரும்ப புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ ஐ திங்க் இட் இஸ் எல்லா ஆண்களுக்கும் நான் சொல்கிறது, நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளை ஆகிடுங்க. உங்களுக்கும் நல்லது, சொசைட்டிக்கு நல்லது. நிறைய பேர் ஒஃபெண்ட் ஆவாங்க சார் கேட்டுட்டு. We have come to the end of the podcast. So summarizing all your experience, so many years of experience, business la, life la, if you want to give few advices to the entrepreneurs who are like who want to grow from 10 to 100, okay, 10 to 100, அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைசஸ் கொடுப்பீங்க? இன்னும் உங்களுக்கு வந்து
entrepreneurship இஸ் நாட் நியூ டு இந்தியா, ஸ்கேலிங் இஸ். அதனால் ஸ்கேலிங் பண்ணணும் அப்படின்றத முதல்ல நல்லா இது பண்ணுங்கள். ஸ்கேலிங் பண்ணும்போது வெல்த்தை எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே, நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் கூஸோட உங்களுடைய வேலை வந்து அந்த கூஸுக்கு டெய்லி நீங்கள் அதோட ஹெல்த்தை பார்த்துக்கணும், அதுக்கு நல்லா சாப்பாடு போடணும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதோட ஹெல்த்தை பார்த்துக்கிங்கன்னா டெய்லி ஒரு முட்டை போடும். அந்த முட்டையை நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணிங்கன்னா ஒரு முட்டை தான் இருக்கும். இன் லைஃப் லாங் கட் இஸ் த ஷார்ட் கட், நெவர் டேக் இன் டு தி ஷார்ட் கட். இப்போ இது பண்ணாதீங்க. எனக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, வாட் எவர் யூ ஆர்டன்ட்லி டிசையர், உங்களுக்கு வந்து சின்சியர்லி பிலீவ், enthusiastically act upon, inevitably will come to pass. உங்களுடைய அந்த 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 உங்கள் பிலீஃப் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த பெரிய கனவாக வச்சு நீங்கள் அதை வந்து சின்சியராக நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து enthusiastically act upon பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் உலகத்தில் நீங்கள் உங்களுக்கு இது வந்து பார்த்துட்டு போய்டும். அந்த சீக்ரெட்டுன்ற புக்கை வந்து 3 வேர்டில் சொல்லலாம். ட்ரீம், பிலீவ், அச்சீவ். அந்த ட்ரீம், பிலீவ், அச்சீவ் நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது. ஐ திங்க் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் டு சமுதாய காந்தி ரொம்ப அழகாக சொல்வார், சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கி இருக்கிறது. அந்த தனி மனிதர்களுக்கு வந்து அந்த அந்த மேலே வந்துட்டோம், நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற ரொம்ப பணத்து மேலே போயிட்டோம். அதுலேருந்து கொஞ்சம் மாறி 90% உங்கள் வீட்டுக்கு வச்சுக்கோங்க, 10% கிவ் டு தி சொசைட்டி. அதை வந்து ஒரு ஆசையாக பண்ணுங்கள். அதை ஆசையாக பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா ஐ திங்க் தட்ஸ் when the world will become a beautiful place. So that நம்ம we have not inherited the earth from our parents, we have borrowed it from our children. So the responsibility of the good citizens to give to the next generation a beautiful world, a good world கொடுத்துட்டு போகிறதுன்றது தான் இந்த ஜெனரேஷனோடைய நீடு. ஒரு ஜென்ரேஷன் உயிரை கொடுத்துட்டாங்க அண்ட் ஃப்ரீடு தி இந்தியா ஃப்ரம் பிரிட்டிஷ். இந்த ஜென்ரேஷன் வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல இந்தியாவை கொடுத்துட்டு போகிறோமா, இல்லைனா ஒரு செல்ஃபிஷ் இந்தியா கொடுத்துட்டு போகிறோமா, இல்லைனா ஒரு ஹிந்து முஸ்லீம் சண்டை போடுற இந்தியாவை கொடுத்துட்டு போகிறோமா, இல்லைனா ஒரு ரிச் டிவைடு, ரிச் புவர் டிவைடு நிறையா இருக்கிறது கொடுத்துட்டு போகிறோமா, இல்லைனா வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டிங் கல்ச்சர் இப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்குது. இதை வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் ஆண்டர்ப்ரனராக இருக்கும்போது பணம் பணம் பணம், எஸ் பணம் சம்பாதிக்கணும் தான், பணம் செய்ய விரும்பு, நத்திங் ராங் அபவுட் இட், பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் மணி இஸ் அ பை ப்ராடக்ட் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆக்சுவலாக உனக்கு நிறைய கிடைக்கும். யூ வில் கெட் ஸோ மச் மோர். ஐ திங்க் தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் வென் யூ சே, நம்ம ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, ஆசை துறந்தால் அகிலம் உனக்குன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் யூ சேட் தட் தி மை என்டையர் வேர்ல்ட் ஹேஸ் டு பி பியூட்டிஃபுல் அண்ட் பி ஹாப்பி, பி ரிச்ன்னு சொன்னீங்கன்னா உலகம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். காந்தி வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் டு லிபரேட் அ நேஷன், தி நேஷன் கால்டு தி மகாத்மா. எனக்கு வந்து காந்தி எனக்கு ரொம்ப சின்ன வயசில் எனக்கு பிடிக்காது. ஆஃப்டர் தட் ஐ பிகேம் அ பிக் ஃபேன் ஸ்டடிங் ஹிம் இன் ஸோ மெனி ஃபேஸஸ். ஒன் ஆஃப் மை ஃபேவரட், ஐ வாண்ட் டு லீவ் இட் அஸ் அ பார்ட்டிங் தாட். அந்த இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆல் தி லீடர்ஸ் கேம் டு காந்தி இன் சபர்மதி ஆஷ்ரம் அண்ட் டோல்டு August 15th தி இண்டிபெண்டன்ஸ் வரப்போகுது, நீங்கள் வந்து யூ ஆர் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், யூ ஷுட் ஹாய்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃப்ளாக். அண்ட் காந்தி செட் நோ, ஐ வாண்ட் டூ இட். என்ன பட்டேல் ஏற்றினாலும் என்ன, நேரு ஏற்றினாலும் என்ன, நீ என்னத்துக்கு, நீங்கள் தான் ஆர்கிடெக்ட், நீங்கள் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு அவரை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை, அங்கே வந்து நம்ம வந்து இந்த இந்தியன் ஃப்ளாக் மேலே போகும்போது லார்ட் மவுண்ட் பேட்டன் பக்கத்தில் நிற்பார். ஹீ வில் கோ த்ரூ தி ஹர்ட், பிகாஸ் அந்த பிரிட்டிஷ் ஃப்ளாகை கீழே கொண்டு வந்துட்டு தான் இந்தியன் ஃப்ளாகை மேலே ஏற்றணும். அதனால் ஹீ வில் கோ த்ரூ தி ஹர்ட், அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனி ஒன் அப்படின்னு. யார் பண்ணாலும் அதே தானே, என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு கேட்பாங்க. அப்போ காந்தி சொல்லுவார், ஆஸ்க் லார்ட் மவுண்ட் பேட்டன் டு ரைஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் ஃப்ளாக். He will not go through that. It is for such a nation I raise the first national flag. He will feel good about அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்தியன் நேஷனல் ஃப்ளாகை ஃபஸ்ட்டு ஏற்றினது வந்து லார்டு மவுண்ட் பேட்டன். அதாவது காந்தி நெவர் தாட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷர்ஸ், ஹீ தாட் ஃபார் இண்டியன்ஸ்.
யூ ஹேவ் ஆல் தி ரைட்ஸ். வி கேன் திங்க் ஆல் தி ரைட்ஸ். இப்போ நான் இருக்கிறேன், ஐ ஹேவ் ஆல் தி ரைட்ஸ் டு திங்க் ஃபார் ஹிந்துஸ். I don't have any right to think against a Christian, against a Muslim. Correct. Okay, I have all the right to think in favor of Tamil Nadu. I don't have any right to think against an Andhra and against a North Indian. இங்கே தான் வந்து இந்தியாவுடைய பியூட்டியே அங்கே தான் இருக்குது. அந்த பியூட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி உடையிறது பார்த்தா எனக்கு கோபமாக இருக்குது. I think that is what everybody together. Beauty of India is in that unity in diversity. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வந்து வரும்போது தான் இந்த கண்ட்ரியோடைய. அமெரிக்காவில் போயிட்டு அந்த ஒரு காரில் ஏறி உட்காந்தோடனே ஐம் ஃப்ரம் இந்தியானோடனே ஓ காந்தி கண்ட்ரியான்னு கேட்குறான் ஒரு டாக்ஸி டிரைவர். நம்ம ஊரில் காந்தின்னா ஏதோ ஒரு அவுடேட்டட் பர்சன், ஏதோ ஒரு ராங் பர்சன். இன்றைக்கி அவுடேட்டடை விட தாண்டி இன்றைக்கி வந்து அவரை வந்து மோசமாக சித்தரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராகிடுச்சு. I think these are something which we cannot take it lightly. I think this country is a great country. built by great people. நம்ம வந்து நம்மளுடைய கிராண்ட்ஃபாதரோட ஷோல்டரில் உட்காந்துட்டு கண்ட்ரியை பார்க்குறோம். அந்த கிராண்ட்ஃபாதருக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி நான் தான் வந்துட்டேன், நான் தான் சொல்லி பேசுறது வந்து இஸ் நாட் தி ரைட் திங். வி ஷுட் ஹேவ் கிராட்டிடியூட், வி ஷுட் ஹேவ் ஹியூமிலிட்டி அண்ட் வி ஷுட் பி தேங்க்ஃபுல் ஃபார் தி பீப்புள் அண்ட் ஸ்டார்ட் லுக்கிங் அட் லைஃப் த்ரூ a new lens. Sir, thank you so much for being in our podcast. I wish you grow even bigger so that you give back to the society, and also I wish you to become bigger in politics. So உங்களால வந்து எல்லாரும் நல்லவர்களும் politics வரணும். Politics is not a bad place. It is filled by bad people because good people are staying away. Correct. அதனால என்ன மட்டும் இல்லை, எஸ்பெஷலி இளைஞர்களையும் பெண்களையும் நான் வந்து I wish they all should come to politics. அவங்க வந்தாதான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது. Exactly, sir. So which politics is individual party is individual decision. I am not here to canvass for any party. Okay. That's an individual decision. But politics க்கு வாங்க, எல்லாம் நல்லவங்களும் வாங்க. We can have alternative கருத்து, நல்லா பேசலாம். நல்லவங்க கிட்ட காசு இருக்கு, பவர் இருக்கல. So I wish you get that power also, sir. Yes, we should. Thank you so much. Thank you.